இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சபாநாயகரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சபாநாயகரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள் என சபாநாயகரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு? விவரங்களை வழங்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி ஒரு கோரிக்கை வைத்தார். அப்போது அது விவாதமாக மாறிவிட்டது. தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது குறித்து ஒரு பக்கம் பாமகவினுடைய உறுப்பினர் ஜி.கே. மணி, அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் மையநாதன் மற்றும் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பதில் பேசி வந்தார்கள். இந்நிலையில் அப்போது குறுக்கிட்டு பேசிய வேல்முருகன் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தெலுங்காவில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசி தமிழ்நாடு அரசுக்கும் அது தொடர்பாக அதிகாரம் இருக்கிறது என்று அவர் பேசினார். தொடர்ச்சியாக இந்த விவாதமானது நடைபெற்ற நிலையில் வேல்முருகன் இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். ஒரு பக்கம் அவர் அவையிலே கத்திக் கொண்டிருந்தார். எனவே இது தொடர்பாக அமைதியாக இருக்கும்படி தொடர்ச்சியாக சபாநாயகர் அவருக்கு அறிவுறுத்தியிருந்தார். மேலும் தொடர்ச்சியாக அவர் தனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் பேசியதற்கு காரணமாகவும் முதலமைச்சர் ஒரு கட்டத்தில் எழுந்து நின்று வேல்முருகன் இந்த செயல் ஏற்கத்தக்கதல்ல என்று பேசினார். மேலும் வேல்முருகன் இந்த செயல் வேதனைக்குரியதாக இருப்பதாகவும் முதலமைச்சர் வேதனையோடு தெரிவித்தார். மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் முதலமைச்சர்கள் வேண்டுகோள் விடுத்தார். அதே அதிக பிரசிங்கத்தனமாக வேல்முருகன் நடந்து கொள்கிறார் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மிகவும் கடுமையாக சொல்லாடல் பயன்படுத்தி முதலமைச்சர் பேசியதாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை எந்த ஒரு உறுப்பினரையும் இவ்வாறு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அதிக பிரசிங்கத்தனமாக வேல்முருகன் நடந்து கொள்கிறார் என்று முதலமைச்சர் சபாநாயகரிடமே கோரிக்கை வைத்தார். தொடர்ச்சியாக இருக்கையை விட்டு வந்து சபாநாயகரை நின்று, அதாவது சபாநாயகர் இருக்கும் அந்த மேடைக்கு முன்பாக நின்று கோஷங்களை எழுப்பியவாறு தொடர்ச்சியாக தனக்கு பேச அனுமதிக்க வேண்டும் என்று வேல்முருகன் பேசியதன் காரணமாக முதலமைச்சர் கோபமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி கோபமாக பேசினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினருக்கு இறுதி எச்சரிக்கை விடப்படுவதாக சபாநாயகர் வைத்தார். அதாவது முதலமைச்சர் கோரிக்கை போதும் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுக்கு இறுதி எச்சரிக்கை விடப்படுவதாக சபாநாயகர் தெரிவித்தார். இனி இப்படி நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுக்கு சபாநாயகர் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையிலே தற்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக நடந்த விவாதத்தில் வேல்முருகனுக்கு கடுமையாக இறுதி எச்சரிக்கை சபாநாயகர் கொடுத்தார். குறிப்பாக அடிப்படையில் அவர் சபாநாயகர் மதிக்கும் முன்னாடி நின்று தொடர்ச்சியாக சட்டமன்ற நடவடிக்கைக்கு இடையூறாக இருந்ததாகவும் கடுமையாக சத்தம் எழுப்பியதன் காரணமாகவும் இத்தகைய பதிலை சபாநாயகர் அவர்கள் வேல்முருகனுக்கு தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி பாரிகாட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.